முதல்வர் மு.க. ஸ்டாலினோட அண்ணன் மு.க. முத்துவோட இறப்புக்கு முதல்வர் கிட்ட ஆறுதல் சொல்லணும்னு நாத்தாக்கா கட்சிக்கிட்ட இருந்து துணை முதல்வர் தரப்புக்கு தூது போயிருக்கு. இந்த விஷயத்த துணை முதல்வர் தரப்பு முதல்வர் கிட்ட சொல்ல அவரும் எந்த ஆட்சேபனமும் இல்லாம அதுக்கு என்ன வீட்டுக்கே வாங்கலன்னு கதவுகளை திறந்து விட்டுருக்காரு. இது வெறும் ஆறுதலுக்கான சந்திப்பு இல்லைங்கிறது அரசியல் வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்வர் சீமான் சந்திப்புல ஃப்ரெண்ட்லியா பேசுனதை தாண்டி உள்ள இருக்கிற ராஜதந்திரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வர 2026 எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான். எப்படியாவது ஒரு இடத்துலயாச்சும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கு அந்த கட்சி. அப்படி சீமான் சட்டமன்றத்துக்குள்ள போனாதான் இனி வரும் காலங்கள்ல தன்னையும் தன் கட்சியையும் காப்பாத்திக்க முடியும். இதுக்காக யாரையெல்லாம் பிடிச்சா காரியம் நடக்குமோ அவங்களை எல்லாம் தேடி தேடி மீட் பண்ணிட்டு வராரு சீமான். அதுல முதல் கட்டமா டெல்லி தலைவர்களை மீட் பண்ணிருக்காரு. இப்போ அடுத்த கட்டமா முதல்வர் ஸ்டாலினையும் மீட் பண்ணிருக்காரு. இந்த சந்திப்பு சீமானோட வருங்கால அரசியல் திட்டத்துக்கான ஆரம்ப புள்ளியை தான் பார்க்கப்படுது. சீமானுக்கு எப்படின்னா சீமானால திமுகவுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லப்படுது. வரவிருக்கிற தேர்தல்ல நாத்தாக்காவோட ஓட்டுகளுக்கு கண்டிப்பா விஜயால ஆபத்து இருக்குன்னு தெரியும். விஜய் திமுக ஓட்டுகளையும் பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தேர்தல் களத்துல விஜய டைரக்டா அட்டாக் பண்ற ஆயுதமா சீமானை பயன்படுத்த முடிவு பண்ணிருக்கு திமுக தலைமை. அதுக்கு அச்சாரமா இந்த சந்திப்பு தானாவே அமைஞ்சதும் அதை விடக்கூடாதுன்னு கெட்டியமா பிடிச்சிக்கிட்டாங்க. சீமானுக்கு சில உதவிகள் செஞ்சு அவரை கைக்குள்ள வச்சுக்கதான் இந்த சந்திப்புக்கு ஓகே சொல்லியிருக்கு திமுக தலைமை. எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணுங்கிறத இந்த ரெண்டு கட்சியும் கரெக்டா புரிஞ்சிருக்காங்க போல. இந்த சந்திப்பை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான பல அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.